சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். என்ன சின்னையா உள்ள கூட வராம அப்படி என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? ஒண்ணு இல்ல ஈசு. சின்னையா என்ன ஆச்சு? என்னன்னு சொல்லுங்க. போய் ஈசு, உன்கிட்ட நான் பேச மாட்டேன். என்னாச்சு சின்னையா? என் மேல ஏதாவது கோவமா இருக்கீங்களா? அச்சோ, உன் மேல கோவமா? எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அது எனக்கு வராது ஈசு. பின்ன என்ன சின்னையா? உன் மேல எனக்கு கோவம்லாம் இல்ல, கொஞ்சம் வருத்தம் தான். இங்க பாருங்க, வருத்தமா? ஏன் வருத்தம்? நீங்க வருத்தப்படுற மாதிரி அப்படி நான் என்ன பண்ணேன்? சின்னையா என்னன்னு சொல்லுங்க. நான் என்ன பண்ணேன்? நீ ஒன்னும் பண்ணல ஈசு. ஆனா ஒரு விஷயத்த என்கிட்ட சொல்லாமே மறைச்சிட்ட. நான் என்ன உங்ககிட்ட சொல்லாம மறைச்சேன்? அது சந்தோஷ் சார் சொன்ன விஷயத்த நீ ஏன் என்கிட்ட வந்து சொல்லல? சந்தோஷ் சார் சொன்ன விஷயமா? சந்தோஷ் சார் என்ன சொன்னாரு சின்னையா? உனக்கு நெசமாவே ஞாபகம் இல்லையா ஈசு? இல்ல சின்னையா, எனக்கு நிஜமாவே ஞாபகம் இல்ல. சந்தோஷ் சார் என்ன சொன்னாருன்னு தயவு செஞ்சு எனக்கு புரியுற மாதிரி நீங்களே சொல்லுங்க. அதான் ஈசு, சந்தோஷ் சார் உங்ககிட்ட சொன்னாரு, அழகு கிட்ட கொஞ்சம் கூட அந்த யோகிய அது ஈகோ 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 தானே அது என்கிட்ட கொஞ்சம் கூட இல்லைன்னு சொன்னாரு. அத கேட்டதும் எனக்கு எவ்வளவு அவமானமா போச்சு தெரியுமா? ஐயோ சின்னையா, அது என்ன ஈசு, நீ ஐபிஎஸ் ஆகணுங்கிறதுக்காக நான் எம்பிட்டு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கேன் தெரியுமா? ஆனா என்கிட்ட அந்த ஈகோ இல்லாதது எவ்வளவு பெரிய தப்பு. என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு ஈஸ்வரி. ஐயோ சின்னையா, அது என்ன? சும்மா ஏதோ பேசணும்னு பேசாத, அமைதியா இரு. நீ என்கிட்ட ஈகோ இல்லங்கிறத ஏன் இத்தனை நாளா என்கிட்ட சொல்லவே இல்ல? நீ எதுக்கு என்கிட்ட சொல்லாம மறைச்ச ஈசு? நீ மறைக்காம அந்த உண்மையை சொல்லி இருந்தீன்னா அது என்னவா இருந்தாலும், அது என்ன விலையா இருந்திருந்தாலும் அதை நான் வாங்கிட்டு வந்து வச்சிருந்திருப்பேன்ல. நீ எப்படி சொல்லாம இருந்துட்ட? சின்னையா, என்ன கொஞ்சம் பேச விடுறீங்களா? என்ன பேச போற நீ? இல்ல நீ என்ன பேச போறேங்கிற? இப்படி எல்லாம் சொல்லி காயப்பட்டிருக்கிற என் மனச நீ சமாதானப்படுத்த போறியா? சின்னையா, இப்ப நான் உங்களை என்ன சொல்றது? எனக்கு ஒண்ணுமே புரியல, போங்க. என் மனசு கஷ்டம் உனக்கு சிரிப்பா இருக்குல்ல ஈசு? சிரி சிரி. இந்தா நீ நிறுத்தி நிதானமா சிரி, நான் போறேன் ஈசு. இருங்க. என்ன சின்னையா, சிரிக்காம வேற என்ன பண்ண சொல்றீங்க? ஈகோனா என்னன்னு தெரியாம அது உங்ககிட்ட இல்லன்னு வருத்தப்பட்டு இருக்கீங்களே. நீங்க ஈகோ இல்லாம இருக்கிறத நினைச்சு உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷப்படணும் சின்னையா. ஈசு, நீ என்ன சொல்ற ஈசு? நான் சந்தோஷப்படணுமா? ஆமா சின்னையா, ஈகோ இல்லாத மனுஷன் இந்த உலகத்துல வாழ்றது ரொம்ப பெரிய விஷயம் தெரியுமா? ஈகோ இல்லாம இருக்கிறது பெரிய வரம் சின்னையா. ஈகோ இல்லாம எப்படி இருக்கிறது, ஈகோவ மனசுல இருந்து எப்படி அடிச்சு விரட்டுறதுன்னு காலம் காலமா பெரிய பெரியவங்க எல்லாம் முயற்சி பண்ணிட்டே இருக்காங்க. ஆனா நீங்க எந்த முயற்சியும் பண்ணாம இயற்கையாவே உங்ககிட்ட ஈகோ இல்லாம இருக்கிறது அது பெரிய புண்ணியம் தான் சின்னையா. என்ன ஈசு, நீ பாட்டுக்கு என்னென்னமோ பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க. எனக்கு நிஜமா ஒண்ணுமே புரியல. உங்களுக்கு புரியணும்னா முதல்ல ஈகோனா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஆமா ஆமா, முதல்ல நீயே அந்த ஈகோனா என்னன்னு சொல்லு ஈசு. சின்னையா, நீங்க சில பேரை பாத்தீங்கன்னா, சில பேர் இல்ல ரொம்ப பேரை பாத்தீங்கன்னா, எனக்கு தான் எல்லாம் தெரியும், எனக்கு தெரியாதது எதுவுமே இல்ல, இந்த உலகத்திலேயே நான் தான் பெரிய ஆளுன்னு பெரிய அப்பா டக்கருங்கிற நினைப்புல ரொம்ப திமிரா தெரிஞ்சிட்டு இருப்பாங்க. அவங்க யாரு பேச்சையும் கேட்க மாட்டாங்க. அவங்க ஏதாவது தப்பு பண்ணாலும் அத ஒத்துக்கவும் மாட்டாங்க. எல்லாரும் அவங்களுக்கு அடிமையா இருக்கிற மாதிரி ரொம்ப தலகனமா நடந்துப்பாங்க. இந்த மாதிரி மண்டை குழப்பத்தனமா நடந்துக்கிறவங்கள தான் இங்கிலீஷ்ல ஈகோன்னு சொல்லுவாங்க. இதுதான் ஈகோவா? ஆமா சின்னையா. சில ஆம்பளைங்க வேலை பாக்குற இடத்துல வெளியில பழகுற ஆளுங்க கிட்ட எல்லாம் கொஞ்சம் கூட ஈகோவே இல்லாம விட்டு கொடுத்து நடந்துப்பாங்க. ஆனா வீட்ல பொண்டாட்டி கிட்ட மட்டும் கொஞ்சம் கூட விட்டு கொடுக்காம
பயங்கர ஈகோயிஸ்டா பொண்டாட்டி சொல்ற எதையுமே கேட்காம தான் வச்சதுதான் சட்டம்னு ரொம்ப அதிகாரமா நடந்துப்பாங்க சின்னையா. ஆனா நீங்க உங்க பொண்டாட்டியான என்கிட்ட எந்த ஈகோவும் பார்க்காம உங்களுக்கு சமமா இல்ல உங்களை விட இன்னும் உயரமா என்ன வச்சு பாக்குறீங்க. இந்த நல்ல குணமும் பெரிய மனசும் யாருக்குமே வராது சின்னையா. இததான் சந்தோஷ் சார் சொன்னாரு. ஓ அப்படியா? அப்போ சந்தோஷ் சார் என்னைய பத்தி நல்ல விதமா தான் சொல்லியிருக்காரா? ம். நான் தான் இதுக்கு அர்த்தம் புரியாம ஐயோ நம்மகிட்ட இப்படி ஒரு விஷயம் இல்லாம இது ஒரு பெரிய குறையா போயிருச்சுன்னு நான் வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தேன். ஈசு எல்லாரும் என்ன முட்டா பையன்னு சொல்றது இந்த விஷயத்துல சரியா போச்சுல? சின்னையா நீங்க ரொம்ப நல்லவரு. நல்லவங்களுக்கு தான் இப்ப முட்டா பையன்னு பேரு வைக்கிறாங்க. அதனால இதெல்லாம் சொல்லி உங்களை நீங்களே குறைச்சலாம் நினைக்காதீங்க, சரியா? ம். இல்ல ஈசு, எனக்கு ஒரே ஒரு ஆசை தான் ஈசு. என்னது? இதோ நீ இப்ப சொன்னியே அந்த ஈகோ, அது என்னைக்குமே எனக்கு வரக்கூடாது. நீ எப்பவுமே என் பக்கத்திலேயே இருக்கணும். இப்படி உன் கையை பிடிச்சுக்கிட்டு நான் என் வாழ்க்கையில மீதி காலத்தை கழிச்சிருந்தேன் ஈசு. சின்னையா என்ன பேச்சு இது? எனக்கு துணையா நீங்களும் உங்களுக்கு துணையா நானும் எப்பவும் ஒன்னா சேர்ந்து சந்தோஷமா வாழணும். ம்? ஈஸ்வர் இடுப்புல நம்ம கை வச்சத நம்ம டேட் கிட்டயும் அழகு கிட்டயும் போட்டு கொடுத்துருப்பாளோ? அப்படி அவ போட்டு கொடுத்துருந்தா அதை யாரும் நம்பாத மாதிரி நம்ம பயங்கரமா நடிச்சு எல்லாத்தையும் ஏமாத்திர வேண்டியதுதான். நம்ம பயப்படுற மாதிரி எதுவும் நடந்த மாதிரியே தெரியல. அம்மா, அத்தை, திவ்யா எல்லாரும் ஜாலியா ஹாப்பியா சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க. அப்படின்னா ஈஸ்வரி நம்ம லீலைய சொல்லல. சொன்னா பிரச்சனையாகவும் நினைச்சு பயந்துட்டாளா?